Vanakkam. Today is the 250th day of this series, and let's look back at a few questions that we have received in the past 10 days. Shankaran அப்படிங்கிறவர் என்னுடைய team members, they may not share the vision, they may not be technically sound, but their extracurricular activities are simply amazing. They have a great breadth. Now I know how to keep them involved and make them remain motivated அப்படின்னு சொன்னார். கேட்க சந்தோஷமாக இருக்குது. But I recommend that he read the book Start with Why or the other book Find Your Why by Simon Sinek. அதை பற்றி நம்ம earlier quotidiansலையும் பேசியிருக்கோம். That is a far better way. Sharing your why and helping them find their why and aligning it is a far better way for team member loyalty and longevity in the company. Samuel அப்படிங்கிறவர் can you make a video on your daily routine? How do you manage time and schedule? அப்படின்னு கேட்டிருக்கார். இதை என்னுடைய மகனோ தாயோ மனைவியோ கேட்டாங்கன்னா செம கோவம் வந்துடும் அவங்களுக்கு. ஏன்னா only they know the dirty secrets of what a messy life I am living behind the scenes. So சிம்பிளாக சொல்லணுன்னா கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் சொல்லியிருப்பார், ஆஸ்க் மீ நோ கொஸ்டின்ஸ் அண்ட் ஐ டெல் யூ நோ லைஸ். ஸோ நான் என்னமோ ரொம்ப நல்லா அமேசிங்காக எதையோ பண்ணிட்டுருக்கிற மாதிரியும் அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கள் நாங்களும் கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கிற பொசிஷனில் நான் இல்லை. That's all I can say about it. Thank you. சுமித்ரா பழனிசாமி நிறைய நம்மளுக்கு ஃபீட்பேக் அமைச்சிருக்காங்க. When we start something new, we ask for opinions. In the pre-mortem was very useful. இது வரைக்கும் நான் நெகட்டிவிட்டி மட்டும்தான் எனக்கு இருந்தது. யாராவது என்னையாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் I will only get a lot of negativity. Today I was able to look at things from a different perspective அப்படின்னு சொன்னாங்க. ரீசெண்டாக ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்டில் பார்த்தேன், ஒரு நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார். ஒரு டப்பா இருக்குது, அந்த டப்பாவில் ஒரு தங்க பதுமையை வச்சேன்னா இட் பிகம்ஸ் அ ட்ரெஷர் செஸ்ட், எ வேல்யூபிள் பாக்ஸ், எ ஜுவல் பாக்ஸ். இட் பிகம்ஸ் எ கலெக்டர் சிம்பிளி பிகாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிளேஸ்ட் இன்சைட். இட் பிகம்ஸ் அ கலெக்டர் ஆஃப் வேல்யூபிள்ஸ். அதே டப்பா இருக்குது, அந்த காலி டப்பாக்குள்ளே ஒரு குப்பை பேப்பரை கசக்கி உள்ளே போட்டேன்னா it becomes a receptacle for junk. It just keeps attracting more and more crumpled papers. So what do you retain? There's a lot floating around you. What do you retain? Negativity varum, positivityum varalam. Ensure you allow only the positivity to come in. Probably that might help. நித்யா என் இனிய இயந்திரா ஞாபகம் வந்துடுது. நீங்கள் ப்ரீமார்ட்டமில் இதை செய்வதா வேண்டாமா, 3க்கு அனுப்பணுமே, ஷுட் வி சென்ட் ஆர் நாட், இஸ் இட் ரெலவெண்ட் அப்படிங்கிற அந்த கேள்விகள்லாம் ப்ரீமார்ட்டமில் நீங்கள் கேட்குறது பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு சுஜாதாவோட என் இனிய இயந்திரா ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அன்ஃபர்கெட்டபிள். ஐ ரியலைஸ் தட் கனெக்ஷன் and the holographic final scene, that was a really mind-blowing scene. Gino, மீண்டும் ஜீனோன்னு கூட ஒரு புஸ்தகம் வந்தது. That's a beautiful nostalgic moment. Thank you, Nitya. லக்ஷ்மணன் get well soon. A lion might lose its teeth but never its roar அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். எனக்கு ஒரு டென்டல் ப்ராப்ளம் வந்தது, ஐ ஹேட் டு கோ டு த டாக்டர். ஸோ அப்படின்னு சொல்லியிருந்த போது நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, டேக் கேர், டேக் அ பிரேக், கெட் வெல் அப்படின்னு நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க. பட் லக்ஷ்மண் தான் வாஸ் த பெஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லுவேன். பல்லு உடஞ்சி போனாலும் பல்லே விழுந்து போனாலும் லயனோட ரோர் போகாது அப்படின்னார். கேட்க நல்லா இருக்குது. ஆனால் நான் இதை பார்த்த உடனே வாட் ஹேப்பன்ஸ் டு லயன்ஸ் when they grow old அப்படின்னு தேடுறதுக்காக கூகுள் போனேன். கூகுளில் இமேஜஸ் தேடி பார்த்தேன். ஐ couldn't find the photograph of a single old lion. ஒரு லயன் பிக்சர் கிடைக்கல.
ஏதோ சாப்பாடு இல்லாமல் வாடி போன ஒரு லைன் ஃபோட்டோ கிடச்சிது, அவ்வளோதான். அப்புறம் யோசித்து பார்த்தேன், why are there no photographs of very old lions in the wild? Because there are no old lions in the wild. வயதாகி முதிர்ந்து தள்ளாமை வந்து உனக்கு இறை தேடிக்க முடியலைன்னா, ஒரு மானை துரத்தி பிடிக்க முடியலைன்னா, மற்ற சிங்கங்களிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியலைன்னா, you're dead. And that is why there are no photographs. அப்புறம் ஒரு பிக்சர் பார்த்தேன். த ஓல்ட் லயன் ஒரு கதையே இருக்குது. இது விரட்டி தொந்தரவு பண்ணி கொடுங்கோல் ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்த எந்த விலங்குகள் மேலே பண்ணிகிட்டு இருந்ததோ அந்த விலங்கெல்லாம் வந்து கழுதை உதைக்குது, பன்னி கீறுது. ஏன்னா இவருக்கு வயசாயிடுச்சு, தள்ளாமை வந்துடுச்சு. ஸோ இந்த கதைகள்லாம் ஞாபகம் வந்துடுச்சு இதை பார்த்த உடனே. you're only as strong as your last success. A movie actor is only as famous as his or her last hit. Nobody remembers the history. We will all be forgotten. சுமித்ரா திருப்பி வந்து இந்த ஒரு கதையை சொன்னாங்க, why do we lie அப்படிங்கிறதுல. ஐன்ஸ்டைனோட அம்மா மட்டும் ஐன்ஸ்டைன் கிட்ட பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லி உடைச்சிருந்தா, அவங்க டீச்சர் வந்து நீ வேஸ்ட்டுன்ட்டாரா, நீ ஆடு மேய்க்க தான் லாயக்குன்ட்டாரான்னு சொல்லியிருந்தார்னா, நம்மளுக்கு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிலாம் கூட வந்திருக்காது, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்லாம் கூட வந்திருக்காது அப்படின்னு சுமித்ரா சொன்னாங்க. அப்புறம் போய் தேடி பார்த்தா அது ஐன்ஸ்டைன் இல்லையாம், அது வந்து தாமஸ் ஆல்வா எடிசனுக்கும் அதே கதை இருக்கும். அதாவது டீச்சர் வந்து பையன் வழியாக ஒரு லெட்டர் அனுப்பிச்சாங்க, பையனுக்கு படிக்க தெரில, அம்மா படிக்கிறாங்க, அம்மா படிச்சுட்டு இதை நம்ம பையன்கிட்ட சொன்னால் மனசு உடஞ்சி போயிடுவான். let us not break that truth. Let us just say, son, they said don't come to school anymore, you are too brilliant, you are too amazing, you are too smart for the teachers to teach you ன்னு சொல்லிட்டார்ப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு கதை, apocryphal story. I'm sorry Sumitra. சங்கரன் வந்து why do you repeat yourself in that 246th video? part 1 நீங்கள் அப்புறம் 2ன்னு வந்தது, ஒரே இது 2 தடவை வந்துச்சே ஏன் அப்படின்னு கேட்டார். இன்னொரு நண்பரும் எண்ட் மெசேஜ் நாளை பார்ப்போம் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் 2 தடவை ரிப்பீட் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து இரவு 11:45 12:15 வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணுற ஒரு an exercise in loneliness. I'm all alone. I'm not facing an audience. I do it looking at a camera, looking at a screen. The whole world is asleep. The whole world around me is asleep. அதில் எப்போவாவது ஒரு சின்ன ஜோக் நானே எனக்கே சொல்லிக்கிட்டு நானே கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டா கொஞ்சம் மொழிப்பு இன்னும் இருக்குங்கிற மாதிரி தான் ஐ பிளான் தீஸ் திங்ஸ். ஸோ do not repeat yourselfங்கிற அந்த சீரீஸில் நம்ம சொன்னதையே காப்பி பேஸ்ட் பண்ணி இன்னொரு தடவை சொல்கிற மாதிரி போட்டால் கொஞ்சம் கிளுப்பாக இருக்குமா அப்படின்னு நினச்சி தான் அதை போட்டது. லுக்ஸ் லைக் தட் ஜோக் didn't work out. Sorry. சுமித்ரா அகெயின் ரொம்ப அழகான கொட்டேஷன் ஃப்ரம் நவால் ரவிகாந்த். கர்மா என்பது என்ன, அந்த ரிப்பீட் யுவர் செல்ஃப் பற்றி பேசுகிறீங்களே, கர்மா என்பது என்ன அப்படின்னா, யூ கீப் ரிப்பீட்டிங் யுவர் பேட்டர்ன்ஸ், யுவர் வர்ச்சூஸ் அண்ட் ஃப்ளாஸ் அன்டில் ஃபைனலி உனக்கு கரெக்டாக எது தேவையோ, நீ என்ன சம்பாதிச்சிருக்கியோ அது உன் கையில் கிடைக்கிற வரைக்கும் சம்சார சாகரத்தில் உழன்று திரிந்து அப்படி நீங்கள் போவீங்க அப்படிங்கிற ரொம்ப அழகான கொட்டேஷன். when you are perfect like the Buddha, there is no next incarnation for you. அதான் அந்த புத்தா ஸ்டோரியில் வரும், நிர்வாணா அப்படின்னு. ரொம்ப அழகான கொட்டேஷன். do not repeat yourself, don't make the same mistakes, don't make the same mistakes from your previous incarnation அப்படின்னு. நைஸ். நித்யா சொன்னாங்க, ப்ரோக்ராமர்னா எனக்கு வந்து இந்த ஃபார் வைல்லாம் எனக்கு அப்படியே இறங்கினது உள்ள. do not repeat yourself, நல்ல அட்வைஸ். பட் சார் அ கைண்ட் ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் டூ ரிப்பீட் என்லைட்டனிங் எஸ்ன்னு சொன்னாங்க. அது ஆக்சுவலாக ரொம்ப டென்ஷனான சேலஞ்ச் எனக்கு. அது என்னென்னா, 250வது வீடியோ 250 நாளில் ஐ ஹவ் பீன் ஏபிள் டு பப்ளிஷ். த பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஐ ஹாவ் இஸ், இதை என்றைக்கோ
எதை பற்றியோ பேசும்போது சொல்லிட்டோமோ அப்படிங்கிற அந்த ரன்னிங் அவுட் ஆஃப் திங்ஸ் ஐ ஆல்ரெடி நோ, running into things that I don't know yet, and the keeping track is such a challenge. That is the biggest time concern for me. So yes, I have to try not to repeat myself. Nitya, விஜய் சேகர் வந்து ஏன் லேட் நிக்கி அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். ஐ தேங்க் யூ ஃபார் யர் கன்சர்ன். இட்ஸ் ஜஸ்ட் தட் sometimes when I publish a video due to some technical glitch, publishingல that will be an error, or என்னுடைய நண்பர்கள்ட்ட முதல்ல பகிர்ந்துப்பேன். அவங்க வந்து இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் லெட்டர் கட் ஆகுது அல்லது இது தவறாக அனிமேட் ஆகுதுன்னு ஏதோ ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அதை திருப்பி பப்ளிஷ் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் திங்ஸ் கெட் டிலேட். ஒரு நாள் பவர் கட் எங்கள் ஏரியாவில். ஐ couldn't really put everything together. I lost almost 2 hours of time அந்த மாதிரி பண்ணும்போது. So these are the reasons things get delayed. What I am trying to do is நாளைக்கோடதை இன்றைக்கே பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நாளைக்கு மார்னிங் 7 மணிக்கு லான்ச் பண்ணுறத முந்தின நைட்டே பண்ணிகிட்ருக்கேன். எப்படியாவது இன்னொரு ஒரு பஃபர் பண்ணி நாளன்னியோடதை இன்றைக்கி பண்ணிடலாமா, ஸோ தேட் என்ன வந்தாலும், மழையே வந்தாலும் இடியே வந்தாலும் 7 மணிக்கு லான்ச் பண்ணி விட்டுடலாமா அப்படிங்கிற ஒரு எஃபர்ட்டில் இருக்கேன். பட் ஐ நீட் டு ஃபைண்ட் டைம் ஃபார் தேட். ரைட் நவ் இட் இஸ் ப்ரீவியஸ் நைட் ரெக்கார்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் டே. மாலி அப்படிங்கிறவரை பற்றி சுருக்கமாக அப்படி மென்ஷன் பண்ணிட்டு போயிருந்தேன் நேற்று வீடியோவில். அந்த அவருடைய அந்த ஃப்ளிக்கர் ஸ்ட்ரீம் பார்த்தீங்களா, கலர்ஸ்லாம் சும்மா தத்ரூபமாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்ன மாதிரியும், அப்படியா எப்படி பண்ணார் அவர் அப்படின்னு இவங்க கேட்குற மாதிரியும், இதுதான் வேர்ட் ஆஃப் ஆப்வியஸ் அப்படின்னு சொன்னேன். அதை பற்றி பேசும்போது ஒன்று ஞாபகம் வந்தது. ஏன்னா மாலிங்கிறவர் வந்து என்னுடைய நண்பர், தோழர், என்னுடைய சக ஊழியரும் கூட. அண்ட் ஐ நோ ஹிம் ஃபார் ஆல்மோஸ்ட் 20 years now. அண்ட் அவர் ரெகுலராக சொல்கிற ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. பையிங் அ கேமரா டசன்ட் மேக் யூ அ ஃபோட்டோகிராஃபர், இட் ஒன்லி மேக்ஸ் யூ அ கேமரா ஓனர். சும்மா பாருங்கள், அது லென்ஸ் கவர் கூட எடுக்கல இந்த பொண்ணு. ஸோ சும்மா கேமரா வச்சுட்டு இருக்கிறதுனால எப்படி இந்த ஃபோட்டோ என்ன கேமராவில் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் கோபமாக வரும் எனக்கு அப்படிம்பார் மாலி. ஸோ இட்ஸ் த பர்சன் பிஹைண்ட் த கேமரா, இட்ஸ் நாட் த கேமரா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பர்சன் that decides how good the photograph is. Take this photo for example. மாலி ஷார்ட்ஸ் அப்படின்னு அவருடைய ஃப்ளிக்கர் ஸ்ட்ரீம் அண்ட் இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். The color, the lighting, the moment, the subject of the photograph, the angle from which he is taking it, below eye level angle, HDR. And இதை வந்து கேமரா எடுக்கிறது, பட் கேமராட்ட எடுக்க சொல்லணும்ல. அதை வந்து நம்ம கேமரானால தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பு அது. ஸோ லெட் மீ கிளாரிஃபை. மாலியை ஒரு உதாரணமாக உபயோகித்தேன். பட் த பாயிண்ட் ஐ வாண்ட் டு கன்வே வாஸ் வேர்ட் ஆஃப் ஆப்வியஸ். இட் இஸ் த பர்சன் பிஹைண்ட் த கேமரா தட் மேட்டர்ஸ். இவர் தான் மாலி, லிங்கேஸ்வரன் அப்படின்னு பேர். இவரும் நானும் 20 yearsஆக ஒரே கம்பெனியில் ரொம்ப சந்தோஷமாக வேலை பண்ணிட்டுருக்கோம். ஒரு ஜோஹோ கஸ்டமர் reached out to us and said, thank you for running this series. நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஜோஹோவை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் யூடியூப் ஸ்டார்டட் ஷோயிங் மீ ரெக்கமெண்டேஷன்ஸ். உன்னுடைய வீடியோஸ் காட்ட ஆரம்பித்தது. இன்ட்ரெஸ்டிங், தேங்க்யூன்னு நிறைய சொல்லியிருக்காங்க. ஐ எம் எலேட்டட், ஐ எம் ஹாப்பி. யூடியூப் என்னுடைய ஜோஹோ கனெக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு ஜோஹோவை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிற ஜோஹோ புது கஸ்டமர்ஸ் ஆனவங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் உபயோகமாக இருக்கும்னு நினச்சி தெரிஞ்சு புரிஞ்சு அதை ஷேர் பண்ணி அதை பார்த்தவங்க சந்தோஷப்பட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐ ரியலி லைக் தட் வைரல் மார்க்கெட்டிங் லூப். ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் தட். This is organic. I didn't spend a single rupee. I am happy for this customer and I hope we get more such customers. Thank you. Before I finish, I want to take a moment to thank all the people who have helped me reach this far. 001ல ஆரம்பித்தேன்,
அந்த எதுக்கு 00 போடுறேன் அப்படின்னா 999 வரைக்கும் என்னை புஷ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு ஒரு ஆர்டிஃபிஷியல் சேலஞ்ச் வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு ஆரம்பித்தேன். அதனுடைய 4 1 பங்கு இன்றைக்கி ரீச் பண்ணுறதுல ரொம்ப மன நிறைவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. All these people, they are all colleagues and friends who have given me a lot of feedback. சில சமயம் தப்பாக ஒரு ஃபேக்டை சொல்லிவிடுவேன், இந்த ஃபேக்ட் கரெக்டானு அவங்க ட்ரில் டவுன் பண்ணி ரிசர்ச் பண்ணி எனக்கு உதவியிருக்காங்க. சில சமயம் அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னேன், இதில் லைட்டிங் சரியா இல்லை, இந்த இடத்துல ஷர்ட்டில் பச்சை கலர் வருது, இந்த மாதிரி 1000 குட்டி குவாலிட்டி கண்ட்ரோல் டிட்பிட்ஸ் எனக்கு ஃபீட்பேக்காக கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற அவங்களுடைய டே டு டே அஃபேர்ஸில் நடக்கிற சில விஷயங்கள், இதை பற்றி நீங்கள் கொட்டிடியனில் பேசுகிறீங்களா அப்படின்னு நிறைய பேர் எனக்கு நிறைய தடவை சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய தடவை அந்த மாதிரி அந்த சின்ன ஒரு அணுவை எடுத்துக்கிட்டு அப்படியே ஐ ஹவ் பீன் ஏபிள் டு மேக் இட் இன் டு எ லார்ஜர் கான்செப்ட் அண்ட் அ தீம். அண்ட் ஃபைனலி ஒரு கொட்டிடியன் பப்ளிஷ் பண்ண அப்புறம் அதுக்கு காமெண்ட்ஸ், யூடியூப்பில் கமெண்ட்ஸ் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி there weren't many comments and these people were giving me feedback. இது ஏன் இப்படி சொன்னேன், இதை இப்படி சொல்லலாமா, இது எனக்கு டவுட்டாக இருக்குது, இது எனக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு நிறைய சொன்னதுனால தான் I was able to maintain a virtual conversation. And that's helped me immensely to reach this far and to keep going. So, thank you, each and every one of you. I'm really indebted. I also would like to thank this guy. His name is Aditya Raja. என் கூட 8 வருஷமாக ஒர்க் பண்ணுறார். He is a senior visual designer with a specialization in motion graphics. He's a top class animator and a storyteller, more important than anything else. ஸோ இவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he is very unhappy that I didn't allow him to do much. என்னுடைய ப்ரொஃபஷனல் அஃபீஷியல் ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு நிறைய உதவி பண்ணியிருக்கார். பட் இது வந்து நாட் அஃபீஷியல், திஸ் இஸ் நாட் அ ஜோஹோ ஸ்பான்சர்ட் ஜோஹோ ட்ரிவன் திங் அப்படிங்கிறதுனால ஐ chose to keep him away. ஸோ அலாங் தி பெரிஃபெரி அப்படியே நின்றுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதை பண்ணுவா அதை பண்ணுவான்னு சில உதவிகள் பண்ணியிருக்கார். அதுவே எனக்கு ரொம்ப வைட்டலி இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ அந்த மியூசிக் ஒன்று போட்டோமே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பிகினிங்கில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் டியூன் அண்ட் ஒரு அனிமேஷன், எல்லா ஸ்லைட்ஸும் வந்து நிற்கிற மாதிரி. ஸோ அது அவர் தான் பண்ணது. யூடியூப் தம் நெயில்ஸ், ஒவ்வொரு பிக்சரும் கொனஷ்ட பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும், சம் மிஸ்டிஃபஸ் லுக் ஒன்று இருக்கும், ஏதோ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ராக்கெட் கிளம்புற மாதிரி ஒன்று இருக்கும், நெருப்பு பற்றிக்கிற மாதிரி, எல்லாம் ஆதித்ய ராஜா பண்ணது தான். கேரிகேச்சர், என்னுடைய முதல் பிக்சர் கேரிகேச்சர், அது அவர் தான் பண்ணது. அண்ட் ஹீ ஹேஸ் த பேக்கப் ஆஃப் ஆல் த டெக்ஸ் அண்ட் ஹீ ஹேஸ், அன்றைக்கி நீங்கள் Q178 இதை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுவார். அப்புறம் இது நம்ம பேசியிருக்கோமாப்பா அப்படின்னு இவர்கிட்ட தான் நான் கேட்பேன். ஸோ ரியலி இன்வேல்யூபிள் நாலேஜ், ஆல்மோஸ்ட் என்சைக்ளோபீடிக் நாலேஜ் ஹீ ஹேஸ் அபவுட் வாட் ஐ ஹவ் டன் அண்ட் வாட் ஐ ஹவ் நாட் டன். அதெல்லாம் பரவாயில்ல. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபீட்பேக், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கான்ட்ரிபியூஷன் அவரோடது என்ன அப்படின்னா, தவறி போய் நான் கொஞ்சம் ஏதோ டிவி பார்த்துக்கிட்டு ஏதோ விளையாடிக்கிட்டு வேறு ஏதோ வேலையில் இம்மர்ஸ் ஆகி ஆர் ப்ராபப்ளி ஜஸ்ட் டோசிங் ஆஃப் அப்படின்னா விடமாட்டான். 11:30, 11:45, 12 midnight நான் வந்துட்டு இன்னும் பேச ஆரம்பிக்கல ஐடியாவை பற்றி அப்படின்னா எழுப்பி கூப்பிட்டு வாட்ஸ்அப் டூ இட் அப்படின்னு என்னை மோட்டிவேட் பண்ண வெகு சில ரொம்ப நெருங்கிய நண்பர்களில் இவரும் ஒருவர். ஐ எம் ரியலி indebted to you, Aditya. Thanks a lot. So with that we reach 250 and the journey will continue as long as I have new things to share with you and as long as you have the interest and the time to give me feedback. Thanks a lot.